அடுத்த நான் பார்க்கக்கூடிய பிரபலம் அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய திரு ஐ பெரியசாமி ரொம்ப ரீசெண்டாக ரைடெல்லாம் மாட்டினான்னு பார்த்தோம். அதனால தான் மறுநாளே தமிழக முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு போனாருங்களாம் கதையை கேட்டு விட்டாங்க. இந்த மாதிரி மாறி மாறி சமரசம் ஆயிட்டாங்களா, சமாதானம் ஆயிட்டாங்களா, பிரச்சனையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய திரு ஐ பெரியசாமி அவர்கள் அவருடைய வீட்டில் நம்ம ரைடு போனதை பார்த்தோம். ஆத்தூர் சட்டமன்ற தொழில் போட்டார் ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேலையை பண்ணாங்க. ஐ பெரியசாமி இந்த பக்கம், நத்த விஸ்வநாதன் அந்த பக்கம் மாற்றி நீங்கள் வந்து ஆத்தூர்லையும் திண்டுக்கல்லையும் மாற்றி போட்டு 2 பேரும் எதிர்புதிரமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது போட்டிட்டாங்க. ஒரு பெரிய சிக்கல் வந்து 2 பெரும் யானைகள் போட்டிடுற மாதிரி ஒரு பெரிய சண்டையாக இருந்துச்சு. அதுலேயுமே கூட ஐ பெரியசாமி கொண்டாடு பார்க்குறோம். இந்த முறை 2021 ஒரு ஆத்தூர் தொகுதியில் போட்டிட்டு 1,35,571 13,571 பாஸ் 1,35,571 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிரி புதிரி வெற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு தொகுதியுடைய வாக்களை சின்ன சின்ன தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியோட வாக்களவுக்கே ஒட்டுமொத்தமாக பெற்று பெரிய வித்தியாசத்தில் வென்றாருங்கிற பார்க்குறோம். மீண்டும் அவர் போட்டிட்டு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவார். என்ன பாஸ் 1,35,000 ஓட்டு வாங்கியிருக்கிறார். அப்போ வந்து அதாவது வித்தியாசமாகவே இந்த டிஃபரன்ஸு அப்போ வெல்வாராங்கிற கேள்வி ஆப்வியஸாக தெரியுது. மீண்டும் திரு ஐ பெரியசாமி அவர்கள் வெல்வார் ஆத்தூர் தொகுதியிலங்கிற நம்முடைய கணிப்பாக இருக்குது. இந்த ஆத்தூர் வந்து சேலம் ஆத்தூரில்